கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல். இது வாய்மையின் எக்காலம். அமித்ஷா அல்ல, எந்த ஷாவாக இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே ஆள முடியாது. இது தமிழ்நாடு. எங்களுடைய தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என கூறியிருக்கிறாரே முதல்வர் மு.க. ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஆண்டார்குப்பத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை தமிழக அரசின் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவ்வாறு கூறியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னா, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அடிபணிஞ்சது கிடையாது, தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று கூறியிருக்கிறார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நம்முடைய அடிப்படையான கேள்வி என்னன்னா, முதல்ல தமிழகம் ஸ்டாலின் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறதா? அது நம்முடைய கேள்வி. ஒரு நீங்க இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு இஷ்யூவா எடுத்துப்போம். ஏதாவது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? அவருடைய நிர்வாகத்தின் கீழ் நேரடியாகத்தான் இந்த தமிழ்நாடு நடந்து கொண்டு இருக்கிறதா? பள்ளி மாணவர்கள் அருவாளுடன் சுற்றுகிறார்கள். நாங்குநேரியில என்ன நடந்தது? சாதாரண மாணவர்கள் அவங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிற வயசுலேயே ஜாதி வேறுபாடு, ஜாதி வெறி. ஆனால் இவர்கள் திமுக மாடல் அரசு சமூக நீதியில உச்சம் தொட்டவர்கள் நாங்கள் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளும். இங்க மாணவர்கள் அறிவாளை தீட்டி சக மாணவர்களை வெட்டுகிறார்கள், வீடு புகுந்து வெட்டுகிறார்கள். இது எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இது எதுவும் பொய் கிடையாது, நாம் கண்ணார கண்ட காட்சிகள். அப்படிங்கிறப்போ இன்னைக்கு நிர்வாகத்துல ஸ்டாலின் கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடு இருக்கா? ஏன் அதே போல கஞ்சா போதை, ஒருத்தரை திடீர்னு அரெஸ்ட் பண்றாங்க போதை கடத்தல் தொடர்பா. அவர் பேரு ஜாஃபர் சாதிக்குங்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தா திமுகவினுடைய நிர்வாகியாக இருக்கிறார். சரி, அவர் கடத்தலுக்கு ஒரு கூரியரை பயன்படுத்துகிறார். அந்த கூரியர் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தா அவர் திமுக நிர்வாகியாக இருக்கிறார். இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்க? இதெல்லாம் ஸ்டாலினால கட்டுப்படுத்த முடிந்ததா? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அங்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறார். அது சம்பந்தமா ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. அவருக்கும் திமுகவுக்கும் தொடர்பு என்கிறார்கள். எதையாவது ஸ்டாலினால் கண்ட்ரோல் பண்ண முடிந்திருக்கிறதா? கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறதா? ஸ்டாலின் ஆட்சி காலத்துல வேங்கை வயல்ல, அதுவும் பட்டியல் சமூகத்தினர் பயன்படுத்தக்கூடிய குடிநீர் தொட்டியில மனித மலத்தை கலந்த சம்பவம் நடந்தது. இது என்னைக்கு நடந்தது? 2022 டிசம்பரில் நடந்தது. அதுக்கு 2025 ஜனவரியில, அதாவது 26 மாதங்கள் கழித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். என்ன ஒரு லோக்கல் நடந்த விஷயம். கரெக்டா ஒரு ஏட்ட அனுப்பிச்சாலே ஒரு 2 மணி நேர விசாரணையில யார் இந்த தப்பை செஞ்சான்னு செந்துக்கா தூக்கி இருக்கலாம். ஆனா இதற்கு இவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும், இன்னார் தான் செய்தார்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கும் 26 மாதங்கள் தேவைப்பட்டன. ஏன் இத்தனை மாசங்கள்? 2 வருஷ காலமா? அப்படின்னா உண்மையிலேயே இது ஸ்டாலின் கண்ட்ரோல்ல தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதா? சரி, தமிழகம் ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இல்ல, ஓகே. அவர் பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களாவது ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கிறார்களா? இப்ப பொன்முடி ரீசெண்டா என்ன ஆபாசமாக பேசி இருக்கிறார். இதன் மூலம் ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம் நேர்ந்தது. கடைசியில அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவரை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க ஸ்டாலினால் முடியவில்லை. அந்த இடத்துல ஸ்டாலின் தயங்குகிறார். அவர்தான் முதல்வர். அவருடைய ப்ரெரோகேட்டிவ்ல தான் ஒருத்தர் அமைச்சராக இருக்க முடியும், இல்லாட்டி இருக்க முடியாது. அவர் நினைத்தால் அடுத்த வினாடி அவரை நீக்க முடியும். ஆனால் பொன்முடியை அவரால் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முடியலைன்னா ஸ்டாலின் உண்மையிலேயே தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் அமைச்சர்களை வைத்திருக்கிறாரா? இது சந்தேகமாக இருக்கிறது. இதை நான் சொல்லல, நாளை ஒரு தடவை ஸ்டாலினே கூறியது. காலையில் எழுந்து பேப்பரை பார்த்தால் எந்த அமைச்சர் என்ன பிரச்சனை செய்திருப்பாரோ என்கிற பயத்தில் என்னால் தூங்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது ஸ்டாலின். நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால
முதல்ல தமிழ்நாடு ஸ்டாலினுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போய் கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டையே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஸ்டாலினால முடியல. ஆனால் ஸ்டாலின் சொல்லுகிறார் தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு. இது ஒரு பெரிய நகைமுறை. முதல்ல ஸ்டாலின் அவர்களே, உங்கள் கண்ட்ரோல்ல தமிழ்நாட்டை கொண்டு வாருங்கள், உங்களுடைய கண்ட்ரோல்ல அமைச்சர்களை கொண்டு வாருங்கள். உங்க பக்கத்திலே இருக்கிற உங்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு அவங்களை உங்களால் தூக்க முடியலையே. செந்தில் பாலாஜி விஷயத்தை எடுத்துக்கங்க. அவர் மெனக்கிட்டு ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செஞ்சா தான் ஜாமீன் கிடைக்குங்கிறதுக்காக ராஜினாமா செய்த அடுத்த நாள் திரும்ப அமைச்சராக பதவி ஏற்கிறார். இந்த விஷயத்தை உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டுகிறது. எங்கள்கிட்ட பல பொய்யான வாக்குறுதிகளை தந்துவிட்டு நான் அமைச்சரா இருக்க மாட்டேன், அதனால சாட்சிகளை கலைப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்காகவே அமைச்சர் பதவியெல்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு ஜாமீன் வாங்கினா அடுத்த நாளே நீங்க அமைச்சராறீங்க அப்படின்னு. இது உச்ச நீதிமன்றத்தை சீட் பண்ண மாதிரியான விஷயம். ஏன் செந்தில் பாலாஜி உங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுகிறார்? செந்தில் பாலாஜி இல்லாமல் ஒரு அமைச்சரை உங்களால ஏன் நடத்த முடியல? இத்தனைக்கு இவ்வளவு தூரம் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன காரணத்துக்காக செந்தில் பாலாஜி பிடியில் நீங்கள் இருக்கிறீர்கள்? அதனால திரும்ப ஸ்டாலின் தன்னைத்தானே சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும். தமிழகமும் அமைச்சர்களும் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறார்களா, இல்லாட்டி இந்த இரண்டும் தனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போய் கொண்டிருக்கிறதா என்பது பற்றி ஸ்டாலின் யோசிக்க வேண்டிய விஷயம். நீட் தேர்வில் விலக்கு தருவோம், இந்தியை திணிக்க மாட்டோம் என்றும், தமிழகத்துக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் எனவும், தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் சொல்ல முடியுமா என்று ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரே. அமித்ஷா அவர்களே, நீட் தேர்வில் விலக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்தியை திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? இதுக்கு பேர் தான் சாதுரியவாதம்னு பேரு. நீட் தேர்வில் விலக்கு தருவோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் மத்திய அரசு எப்படி சொல்லும்? நீட் தேர்வு சம்பந்தமா மத்திய அரசு எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் அமல்படுத்தப்பட்ட விஷயம். அந்த விலக்கு தருவோம்னு சொல்லணும்னா அதை உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் சொல்ல முடியும், மத்திய அரசு சொல்லவே முடியாது. இது ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்க இருக்க சாதாரண ஜனங்களுக்கு இந்த சூட்சமான விஷயம் தெரியாது. அதனால இவங்க என்ன சொல்றது அப்படின்னா, ஏதோ மத்திய அரசு இதை திணிச்ச மாதிரி, அதாவது விலக்கு தர வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்து விட்டால் அதனால் செய்து விட முடியும் அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் மத்திய அரசு நினைக்காததால் வேண்டுமென்றே நீட்டு விலக்கை தமிழகத்துக்கு தர மறுப்பது போலவும் ஒரு ஜோடனையை உருவாக்குவது. திரும்பவும் சொல்லுகிறேன், நீட் தேர்வுல விலக்குன்னு ஒண்ணு தரணும்னு முடிவு பண்ணால் அதை உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் நீதிமன்றத்திடம், அதாவது உச்ச நீதிமன்றத்திடம் கேட்க வேண்டிய அத்தனை கேள்வியையும் ஸ்டாலின் தன்னுடைய அரசியல் தேவைக்காக மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுதான் திமுகவுடைய சாதுரியம். ஏன்னா சாதாரண மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலான இஷ்யூ. யார்கிட்ட எதை கேட்கணும் என்ன அப்படிங்கறதுல தெரியாது. சோ இதை சொல்லி ஏதோ மத்திய அரசு தர மறுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருப்பது. அதே போல ஹிந்தியை திணிக்க மாட்டோம் என்றும் இவரால் உறுதி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஏற்கனவே உறுதியை சொல்லி இருக்கேன். தேசிய கல்விக் கொள்கையை ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக படித்து பார்க்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையில ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, எனி இந்தியன் லாங்குவேஜ், ஏதேனும் ஒரு இந்திய மொழியை மூன்றாவது மொழியாக படிக்கலாம் அப்படின்னு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க. வீட்டுக்குள்ள தெலுங்கு பேசுறாங்க. ஆனா உங்களுக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியாது, தெலுங்கு இலக்கியம் வாசிக்க தெரியாது. ஏன் தமிழ்நாட்டுல நீங்க தெலுங்கு மொழியை எடுத்துக்கங்க. கர்நாடகத்துக்கும் நமக்கும் அப்பப்போ அந்த கரெக்டா அந்த சீசன் வர்றப்போ காவிரி விஷயமா தகராறு வருது. 2 மாநிலத்துக்கு இடையில ஒற்றுமையை நிலைநாட்டும் விதத்துல கன்னட மொழியை தமிழ்நாடு முழுக்க கற்றுத்தார்கள். ஒரு திராவிட மொழி தானே. நீங்க 62க்கு முன்னால கிளைம் பண்ண அந்த திராவிட நாட்டுல வரக்கூடிய ஒரு மொழி தானே. திராவிட மொழியை கத்துத்தாருங்க. இன்னொன்னு, கர்நாடகத்திலும் திமுகவின் கூட்டணி கட்சியான பங்காளி கட்சியான காங்கிரஸ் தான் ஆட்சி செய்கிறது. காங்கிரஸ் சொல்லி கர்நாடகா முழுக்க தமிழை கற்றுத்தர செய்யுங்கள். அப்படிங்கிறப்போ
இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு மொழியை பரஸ்பரம் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இன்னொரு பெனிஃபிட் வேற இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ் ஆசிரியர் பயிற்சியை முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய எத்தனையோ தமிழ் ஆசிரியர்களுக்கு கர்நாடகத்துல வேலை கிடைக்கும். சோ பக்கத்துல இருக்க மாநிலத்தில் தமிழ் ஆசிரியர்கள் வேலை பெறுவதற்கான வாய்ப்பை ஸ்டாலின் உருவாக்கலாமே. இதுக்கு ஒரு உத்தரவாதம் மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கிறார். மத்திய அரசு இந்திய திணிப்பம்னு எப்போதுமே சொல்லல. அது இப்ப இருக்கிற மோடி அரசு சொல்லவும் சொல்லாது. அதாவது இந்தியாவே ஆளக்கூடிய லோக்சபால நடுநாயகமாக தமிழனின் செங்கோலை நிலைநாட்டின மோடி ஹிந்தியை திணிக்கணும்னு எப்படிங்க நினைப்பாரு? தேசிய கல்விக் கொள்கையில எனி இந்தியன் லாங்குவேஜ் தான் சொல்லியிருக்கு, ஹிந்தின்னு சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு, தமிழகத்துக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஸ்டாலின் கேட்டு இருக்கிறார். சிறப்பு நிதி, ஸ்பெஷல் பேக்கேஜ், இது யாருக்கு தருவா? பின்தங்கின மாநிலங்களுக்கு தருவாங்க, அதை முன்னேற்றுவதற்கு தருவாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்லாம் தந்திருக்காங்க, ஏன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஸ்டாலினே நேற்றைக்கு பேசுறப்போ ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார், மத்திய அரசே வெளியிடுகிற அனைத்து தரவரிசையிலும் அனைத்து புள்ளி விவரங்களிலும் தமிழ்நாடு தான் முதன்மை இடத்தை மீண்டும் மீண்டும் பிடித்துக் கொண்டிருக்கிறது. சோ தமிழ்நாடு முன்னணியில இருக்கக்கூடிய பெருமையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஒரு பணக்கார ஸ்டேட். இந்தியாவுடைய ஜிடிபி growth ரேட்ல வந்து ஸ்டேட் வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஜிடிபி growth ரேட்ல முதல் 3 இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஹைலி டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு பேர் எடுத்தது. அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டுக்கு எதுக்குங்க ஸ்பெஷல் பேக்கேஜ்? ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படிங்கிறது பின்தங்கின மாநிலத்துக்காக தரப்படக்கூடிய ஒரு விஷயம். அது ஏன் தமிழகத்துக்கு தரப்படணும்னு ஸ்டாலின் விரும்புகிறார்? அப்படின்னா உண்மையிலேயே தமிழகத்தின் வளர்ச்சி மீது ஸ்டாலினுக்கு உள்ளூர நம்பிக்கை இல்லையா? வெளிப்பார்வைக்கு மட்டும் தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது சொல்லிட்டு உண்மையிலேயே ஸ்டாலின் பின்தங்கி இருக்கிறது என்று கருதுகிறாரா? எந்த காரணத்துக்காக அவர் வந்து ஒரு சிறப்பு பேக்கேஜ் எல்லாம் கேட்கிறார்? எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இன்னொன்றை சொல்லி இருக்கிறார், தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையாது என்று அமித்ஷா உத்தரவாதம் கொடுப்பாரா? இது ஆல்ரெடி கொடுத்திருக்கிறாரு. முன்னால கோயம்புத்தூர்ல பேசுறப்பவே தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தினுடைய சீட்டு ஒரு சீட்டு கூட குறையாது. தமிழகம் மட்டுமில்ல, எந்த மாநிலத்துக்கும் இப்ப என்ன மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை இருக்கோ அந்த எண்ணிக்கையில ஒண்ணு கூட குறையாதுன்னு ஏற்கனவே மிக தெளிவாக அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். श्रीमान स्टालिन जी, मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का एक भी सीट कम नहीं होगा. அதை வந்து சும்மா அதிகாரிகள் கூட்டத்தில் வச்சு சொல்ல, பகிரங்கமாக பொதுக்கூட்டத்தில் வைத்து அமித்ஷா சொல்லி இருக்கிறார். அப்படி இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். பட் இது பற்றி ஸ்டாலின் கேள்வி எழுப்புவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் எனவும் கூறியிருக்கிறாரே, இது பலிக்குமா? நிச்சயம் பலிக்காது. இந்த பலிக்காதுங்கிறதுக்கு நான் தரவுகள் அடிப்படையிலே உங்களுக்கு தகவல் தர முடியும். ஜஸ்ட் ஒரு 15 மணி நேரத்துக்கு முன்னால இந்தியா டுடே வந்து சி ஓட்டர்ஸ் எடுத்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒளிபரப்பியது. அதுல 3 முக்கியமான கேள்விகள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பற்றி. ஒன்று, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வீழ்த்துமா? இந்த கேள்விக்கு திட்டவட்டமாக வீழ்த்தும் அப்படின்னு 38% பேரும், அநேகமா வீழ்த்தும் அப்படின்னு 12% பேரும், ஆக மொத்தம் 50% பேர் என்டிஏ வெல்லும் என்று கூறியிருக்கின்றனர். அதே நேரத்துல திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு 34% பேரும், அநேகமா வீழ்த்த முடியாது அப்படின்னு சந்தேகத்தோட 8% பேரும், ஆக மொத்தம் 42% பேர் திமுகவுக்கு ஆதரவாக கருத்து கூறியுள்ளனர். அப்படின்னா ஏடிஎம்கேக்கு ஆதரவா வந்ததுக்கும் டிஎம்கேக்கு ஆதரவா வாக்களித்தவர்களுக்கு இடையில 8% வித்தியாசம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே போல அடுத்த கேள்வி, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு திமுக கூட்டணியை வீழ்த்தும் திறன் உண்டா? இந்த கேள்விக்கு உண்டு அப்படின்னு 36% பேரும், அநேகமாக உண்டு அப்படின்னு 19% பேரும்,
ஆக மொத்தம் 55% பேர் என்டிஏவுக்கு வெல்லும் திறன் உண்டு என்று கூறியிருக்கின்றனர். அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த முடியாது என்று 35% பேர் மட்டுமே கருத்து கூறியுள்ளனர். 10% பேர் கருத்து கூறவில்லை. அப்புறம் மூணாவதா ஒரு முக்கியமான கேள்வி, தமிழக என்டிஏ கூட்டணி தலைவராக எடப்பாடியார் இருப்பது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது அவர் இருக்கிறது இஃபெக்டிவா இருக்கும் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு 32% பேரும், அநேகமாக இஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு 21% பேரும், ஆக மொத்தம் 53% பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக கருத்து கூறியுள்ளனர். அதே நேரத்தில் இஃபெக்டிவா இருக்க மாட்டார் அப்படின்னு 24% பேரும், அநேகமா எஃபெக்டிவா இருக்க மாட்டார் அப்படின்னு சந்தேகத்தோடு 16% பேரும், ஆக மொத்தம் 40% பேர் எடப்பாடிக்கு எதிராக கருத்துரைத்துள்ளனர். இதுல எடப்பாடிக்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு இதற்கு இடையில எடப்பாடிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சதவிகித வித்தியாசம் எவ்வளவுனா 13%. சோ 13% வித்தியாசத்துடன் எடப்பாடி பழனிசாமி லீட் பண்ணுகிறார். இதை எடுத்திருக்கிறது சி ஓட்டர்ஸ், இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறது இந்தியா டுடே. ஜஸ்ட் ஒரு 15 ஹவர்ஸ்க்கு முன்னால இது நடந்திருக்கு. அப்படின்னா இந்த தரவுகள் இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கு, நிறைய மாறும். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்போ இந்த கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ண நிலையில, ஒரு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ண நிலையிலேயே நமக்கு வரக்கூடிய தரவுகள் தகவல்கள் அத்தனையும் என்டிஏவுக்கு சாதகமாக உள்ளன. இதுக்கு முன்னால இந்தியா டுடேல அமிதாப் திவாரி என்பவர் எழுதியிருந்த ஒரு கட்டுரையில சில முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அதுல என்ன சொல்லப்பட்டிருந்தோம்னா, இப்ப நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபி ஒரே அணியில் இருந்திருந்தார் எத்தனை மக்களவை தொகுதி வென்றிருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பி கிட்டத்தட்ட உத்தேசமாக 13 தொகுதிகளில் திட்டவட்டமாக வெற்றியை பெற்றிருக்கும் அப்படின்னு அவர் பதில் அளித்திருந்தார். அதோடு மட்டுமல்ல, இன்னொன்னையும் அவர் சுட்டி காட்டியிருந்தார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் 84 அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணியா இருந்தால் லீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருந்தார். இப்ப மீண்டும் அதிமுக என்டிஏவுக்குள் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் இப்ப ஆட்சி செய்து கொண்டிருப்பது டிஎம்கே அப்படிங்கிற காரணத்தினால மிக கடுமையான அதிருப்தி தமிழகம் முழுவதும் நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில வெற்றி எப்படி இருக்குன்னு பாருங்க. நிச்சயமா டிஎம்கேக்கு இது ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அதோடு மட்டும் இல்ல, டிஎம்கேக்குன்னு ஒரு டிஎன்ஏ உண்டு. அதாவது கலைஞர் தலைமை பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் திமுக தொடர்ந்து 2வது முறை வெற்றி பெற்றதே கிடையாது. சோ தொடர்ந்து 2வது முறை டிஎம்கே வெற்றி பெற்றதே இல்லை அப்படிங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டு. அதே நேரத்தில் அமித்ஷா ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து விட்டாரே அப்படிங்கிற கோபம், இதுதான் ஸ்டாலின் வாயிலாக வெளிப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் அவர் மிக கடுமையாக பேசி இருக்கிறார். அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி என்று அமித்ஷாவே கூறிய பின்னரும் பிஜேபி எதிர்ப்பை மையமாக வைத்து ஸ்டாலின் அரசியல் செய்வது ஏன்? எஸ், இதுல ஒரு சின்ன தந்திரம் இருக்கு. என்னன்னா, ஸ்டாலின் அந்த திருவள்ளூர் மாவட்ட கூட்டத்துல எந்தெந்த விஷயங்களை வச்சு பேசியிருக்கிறான்னு பாருங்க. தொகுதி மறுசீரமைப்பை வச்சு பேசியிருப்பாரு, அப்புறம் நீட்டை வச்சு பேசியிருப்பாரு, அதே போல இந்த மாநில சுயாட்சி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வச்சு அவர் பேசியிருக்கிறார். ஆக்சுவலா இந்த விஷயங்கள்ல இப்போ மும்மொழி எதிர்ப்பாகட்டும், நீட் எதிர்ப்பாகட்டும், இதே போல மாநில சுயாட்சி ஆகட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல திமுகவின் நிலைப்பாடும் அதிமுக நிலைப்பாடும் ஒண்ணுதான். அது அப்படி ஒன்னா இருக்கிறதுனால தான் அமித்ஷா இதுக்கு முன்னால பிரஸ் மீட்ல பேசுறப்பவே எங்க தமிழக என்டிஏவுக்குள்ள ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்றை நாங்க போடுவோம், அந்த அஜெண்டாவுக்கு கீழே நாங்க ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொன்னார். एआईडीएमके का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है, उनका हटके है, मगर आपका डिफरेंट है. हम बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम. அப்படிங்கிறப்போ நீங்க இந்த அடிப்படையான விஷயங்கள்ல ஏடிஎம்கே டிஎம்கே நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற காரணத்தினால நீங்க பிஜேபியை தான் எதிர்த்து அரசியலே செய்ய முடியும். இஷ்யூ பேஸ்டா நீங்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே எதிர்க்கிறதுக்கு உண்மையே கிடையாது.
இன்னொன்னு ஏடிஎம்கே கடந்த 5 ஆண்டு காலமா ஆட்சியிலே இல்லை. சோ அவங்க ஊழல் செஞ்சாங்க, அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, அப்படி சொல்லியாவது எதிர்ப்பு கொண்டு வரலாம்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. மத்தியில ஆட்சியில் இருப்பது பிஜேபி. அதோட டிஎம்கே முன்வைக்கக்கூடிய இஷ்யூஸ்க்கு நேர ஆப்போசிட்டான நிலைப்பாட்டில் இருக்கிறது பிஜேபி. எனவே பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்வது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நோக்கி ஸ்டாலின் நகர்கிறார். அதனாலதான் அவர் பிஜேபி எதிர்ப்பு அரசியலை தமிழகத்தில் தொடர்ந்து செய்கிறார். 2019 தேர்தலில் மோடியை தமிழகத்தின் எதிரி என்று சித்தரித்த திமுக இப்போது அமித்ஷாவை குறிவைக்கிறதே ஏன்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 மோடியை தமிழகத்தின் எதிரி, தமிழக கலாச்சாரத்தின் எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி மோடியை தமிழகத்துக்கு எதிரான ஒரு வில்லன் போல திமுக சித்தரித்தது. ஆனா இன்னைக்கு மோடியை பத்தி அது பேசல, அமித்ஷாவை குறிவைக்கிறது. என்ன காரணம்? ரொம்ப ரீசெண்டா அமித்ஷா தான் டிஎம்கேக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியத்தை தந்தார். தமிழ்நாட்டை ஒரு கலக்கணும், வருகிற தேர்தலில் திமுகவை ஜெயிக்க விடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கி இருப்பவர் அமித்ஷா. அதற்கான முதல் படியாக ரொம்ப வெற்றிகரமா ஓராண்டுக்கு முன்பே அதிமுகவுடன் கூட்டணியை அவர் சீல் பண்ணி இருக்கிறார். ஆக்சுவலா இந்த கூட்டணினால நிஜமாகவே திமுக ஆடி போயிருக்கிறது, பதற்றத்தில் இருக்கிறது. திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறதுல நேரடியாக களமாடக்கூடியவராக அமித்ஷா இருக்கின்ற காரணத்தினால் அமித்ஷாவை குறிவைக்கிறார் ஸ்டாலின். இன்னும் அதோட மட்டும் இல்ல, இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதோட எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் இந்த கூட்டணி இன்னும் விரிவடையும், இன்னும் பல கட்சிகள் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல கட்சிகள் வரும். இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன. எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன. இந்த ஏடிஎம்கே தலைமையிலான என்டிஏவுக்குள்ள டிடிவி தினகரன் எல்லாம் வரமாட்டாரு, அவர் ஓட்ட பிரிப்பாரு, இவர் ஓட்ட பிரிப்பாரு அப்படின்னு டிஎம்கே நம்பிக்கொண்டு இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன நடந்தது? டிடிவி தினகரன் மீதான வழக்கை எடப்பாடி பழனிசாமி தரப்பு திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2019 போட்ட கேஸ் டிடிவி தினகரனுக்கு எதிராக இப்ப எடப்பாடி பழனிசாமி அதை நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம். அப்படின்னா இது எதற்கான சமிக்கை? அப்படின்னா டிடிவி தினகரன் அநேகமாக இந்த என்டிஏவுக்குள்ள அனுமதிக்கப்படுவார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி இணங்கி வந்திருக்கிறார் அப்படின்னு பொருள். இப்படி வெளியில இருக்கக்கூடிய சிறிய சிறிய கட்சிகள் எல்லாத்தையும் என்டிஏவுக்குள்ள கொண்டு வந்துட்டா அப்போ டிஎம்கே கதி என்னவா? டிஎம்கே தொடர்ந்து வெற்றி பெற்று வந்ததுக்கு காரணம் அதனுடைய வலுவான கூட்டணி. அதனுடைய வலுவான கூட்டணி மட்டுமே காரணம் அல்ல, எதிர்த்தரப்புல கூட்டணி ஒழுங்காவே இல்லாமல் இருந்தது காரணம். அதாவது எதிர்த்தரப்புல ஒற்றுமை இல்லாமல் இருந்தார்கள், டிஎம்கே சைடு எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தார்கள். அந்த ஒரு காரணத்தினால டிஎம்கே தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தது. கூட்டணியின் பலத்தால் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் கூட்டணியின் பலத்தை தன் பலம் போல தொடர்ந்து திமுக காட்டிக்கொண்டே வந்தது. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, சிதறி கிடந்த எதிர்த்தரப்பு ஒன்றுபட தொடங்கிவிட்டது. அதனுடைய முதல் முயற்சியாக, வெற்றிகரமான முயற்சியாக அதிமுகவும் பிஜேபியும் ஓரணிக்குள் வந்திருக்கின்றன. இது இப்போ திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. ஸ்டாலின் நிஜமாகவே பதற்றத்தில் இருக்கிறார், திமுக நிஜமாகவே அச்சத்தில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.